அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ராய்ட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 27. மனம் வருந்தி. விடியற்காலை 5 மணி. நான் மிக களைத்து போயிருந்தேன். ஆயினும் நான் எனது கடமையை முடித்திருந்தேன். எழுதி எழுதி என் கை முட்டிகள் வலித்தன. ஒரு வினோதமான அந்நியமான முடிவு. நான் எழுதியுள்ள பிரதிக்கு. இதை நான் எழுதியதே பின்னொரு நாளில் பாய்ரோவின் தோல்வியுற்ற வழக்குகளில் ஒன்றாய் இது பிரசுரமாக வேண்டும் என்ற அர்த்தத்தில்தான் என்று நான் ரால்ஃபேடன் மற்றும் மிஸ்ஸஸ் பெரரஸ் ஆகியோரின் இரு மண்டைகளும் ஒன்றோடு ஒன்று உறைந்தபடி போவதை பார்த்தேனோ அப்போதிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் பிரளயம் வெடிக்கலாம் என்று ஆருடம் கணித்துதான் வைத்திருந்தேன். அவனை நம்பி அவள் இருக்கிறாள் என்று நான் எண்ணிருந்தேன். ஆனால் அங்கு நான் தவறு செய்துள்ளேன். இருப்பினும் அன்றிரவு நான் ரோஜர் ஆக்ராய்டின் படிக்கும் அறைக்கு போகும் வரை, அவர் உண்மையை என்னிடம் சொல்லும் வரை இந்த சந்தேகம் என்னை விடாமல் பிடித்து கொண்டேதான் இருந்துச்சு. புவர் ஓல்ட் ஆக்ராய்ட். இந்த இக்கட்டிலும் அவர் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தந்துள்ளேன் என்பதை நினைக்கும்போது எனக்கு திருப்தியாக உள்ளது. காலம் தாழ்ந்து விடுவதற்கு முன் அந்த கடிதத்தை ஒரு முறை முழுக்க படித்து விடுமாறு நான் கெஞ்சிருக்கிறேன். அல்லது என் மனம் தொட்டு சொல்ல வேண்டுமானால், அவரை போல பிடிவாதம் பிடித்த பன்றி தலையர்கள் அந்த கடிதத்தை படிக்காமல் இருந்து விடுவதுதான் நல்லது என்று நான் எண்ணவில்லை. அவருக்கு அன்றிரவு இருந்த நரம்பு அதிர்வு ஒரு சமத்தியான உளவியல் பாடம். ஆபத்து கையருகில் வந்துவிட்டதை அவர் உணர்ந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் என்னை சந்தேகிக்கவில்லை. அந்த பிச்சுவா கத்தி பிறகு வந்த ஒரு திட்டமே. இதற்காக நான் வரும்போது ஒரு கையடக்க ஆயுதத்தை எடுத்து வந்திருந்தேன். ஆனால் சில்வர் டேபிளில் பிச்சுவா கத்தியை பார்த்த மாத்திரத்தில் என்னை நோக்கி கை நீட்ட முடியாத ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்வதை ஏன் கை நழுவவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன். அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சில நாட்களாகவே நான் நினைத்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். மிஸ்ஸஸ் பெரரஸின் மரணத்தை பற்றி நான் கேள்விப்பட்ட உடனேயே அவள் அத்தனையும் ரோஜரிடம் சொல்லியிருக்க வேண்டும் என்றே நான் உணர்ந்தேன். நான் அவரை பார்த்தபோது அவரிடம் காணப்பட்ட படபடப்புக்கு அவருக்கு உண்மை தெரிந்துவிட்டதுதான் காரணம் என்றே நினைத்தேன். அவருடைய படபடப்புக்கு காரணம் பேடன் தான் என்றால், வெல், எந்த கெடுதலும் அவருக்கு நேர்ந்திருக்காது. 2 நாட்களுக்கு முன்னால் அவருடைய அந்த பேசுவதை பதியும் மிஷினில் ஏற்பட்ட பழுதினை சரி செய்ய என்னிடம் தந்திருந்தார். ஏதோ அதில் சின்னதாய்தான் பழுது இருந்தது. இருந்தாலும் அது என்னிடமே ஓரிரு நாட்கள் இருக்கட்டும் என்று ரிப்பேர் செய்யும் சாக்கில் வைத்து கொண்டேன். அதில் என்ன பண்ண வேண்டுமோ அதை பண்ணியிருந்த நான் அன்று மாலை என் பையில் போட்டு அதனை சுமந்து போயிருந்தேன். ஒரு எழுத்தாளனாய் என்னை நானே பிரமிக்கிறேன். பின்வருவதை விட வேறு எது அழகாக அமையும்? கடிதங்கள் 8:40க்கு உள்ளே கொண்டு வந்து தரப்பட்டன. அந்த கடிதம் படிக்கப்படாமல் இருக்க நான் அவரை விட்டு வெளியேறிய போது மணி 8:50. என் கையை கதவு பிடியில் வைத்தபடி நான் ஏதாவது பண்ணாமல் கிளம்புகிறேனா என நான் திரும்பி நோட்டமிட்டேன். கவனியங்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் முதல் வாக்கியம் முடிந்த பிறகு முற்றுப்புள்ளிக்கு பதிலாக 3 புள்ளிகள் வைத்து உணர்த்தியிருந்தேன் என்றால் நிச்சயம் படிப்பவர்களுக்கு இடைப்பட்ட அந்த 10 நிமிடத்தில் என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு அபூர்வ உந்துதல் விளைந்திருக்கும். கதவிலிருந்து நான் அறையை ஒரு சுற்று பார்த்தபோது எனக்கு பூரண திருப்தி இருந்தது. எதுவும் பண்ணாமல் விடப்படவில்லை. அந்த மிஷின் ஜன்னலுக்கு அருகில் இருந்த டேபிளில் இருந்தது. 9:30 மணிக்கு வேலை பண்ண ஆரம்பிக்கும்படி அதில் அலார வேலைப்பாடு ஆகியிருந்தது. பெரிய சேர் கதவு அருகில் இருந்து பார்த்தால் அதை மறைக்கும்படி இழுத்து விடப்பட்டிருந்தது. கதவுக்கு வெளியில் பார்க்கரை பார்த்ததும் நான் அதிர்ந்து வெலவெலத்து தான் போனேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இதை நான் உண்மையாய் பதிவும் பண்ணியிருந்தேன். பிறகு பிரேதம் கண்டறியப்பட்டதும்
பார்க்கர் டெலிஃபோன் பண்ண ஓடியதும் 2 முக்கிய வேலைகளை முடித்தேன். மிஷினை எடுத்து பைக்குள் திணித்துக் கொள்வது மற்றும் சேரை நகர்த்தி அதன் பழைய இடத்தில் விட்டு வைப்பது. அந்த சேர் நகர்தலை போய் பாயிரோ கவனித்து குறித்து கொள்வார் என நான் கனவு கூட காணவில்லை. தர்க்க ரீதியாக சொல்ல போனால் அவர் பிரேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே முன்னியங்கி மற்ற விஷயங்கள் அனைத்திலும் ஒரு குருடனாய்தான் இருந்திருக்க வேண்டும். 9:45 தனது மாமாவை உயிருடன் பார்த்ததாய் புளோரா சொல்ல போகிறாள் என்பது முன்கூட்டியே தெரிந்திருக்க கூடாது என்று இப்பொழுது நினைக்கிறேன். இது எனக்கு பெரும் புதிராய் இருந்து கொண்டே வந்தது. சொல்லப்போனால் கேஸ் நெடுக்கிலுமே என்னால் எதுவும் பண்ண முடியாத பல சமாச்சாரங்கள் என்னை புதிராக்கி கொண்டேதான் இருந்தன. என் மாபெரும் பயமாய் கடைசி வரை நீடித்தது கரோலின் தான். அவள் யூகித்து விடுவாள் என்பதே என் திண்ணமான எண்ணம். பலகீனம் பற்றி அவள் அன்று பேசியது ஒரு ஆச்சரியம். வெல், அவளுக்கு என்றுமே உண்மை தெரிய வரப்போவதில்லை. பாயிரோ சொன்னது போல தப்பித்துவிட ஒரு வழி உள்ளது. நான் அவரை நம்பலாம். அவரும் இன்ஸ்பெக்டர் ரக்லானும் அவர்களுக்குள்ளேயே போட்டு மூடிவிட தயங்க மாட்டார்கள். கரோலினுக்கு இது தெரிந்து விடுவதை நான் விரும்பவில்லை. அவளுக்கு என் மேல் பிரியம் உண்டு. என்னை பற்றி பெருமையும் உண்டு. என் மரணம் அவளுக்கு பெரும் கவலையாய் அமையும். ஆனால் கவலைகள் கரையவல்லவை இல்லையா? இந்த முழு கைப்பிரதியையும் ஒரு உரையில் போட்டு பாயிரோவுக்கு அனுப்பிவிடுவேன். அதற்கு பிறகு எதை எடுத்துக்கொள்ளலாம்? வெரோனல்? எஸ், ஒரு நீதி இருக்கும். இதற்காக மிஸ்ஸஸ் பெரரஸின் மரணத்துக்கு நான் ஜவாப்தாரியாய் ஆகிறேன் என்று அர்த்தமில்லை. அது அவளுடைய செய்கைகளால் விளைந்த நேரடி காரணம். அவளுக்காக நான் துளி இரக்கப்படவில்லை. எனக்காகவும் நான் துளி பரிதாபப்படவில்லை. ஆகவே அது வெரோனாலாகவே இருக்கட்டும். இந்த பாயிரோ பணி ஓய்வு எடுத்துக்கொண்டு இங்கு பூசணிக்காய் வளர்க்க வராமல் இருந்திருக்க கூடாதா என்று எண்ணிக்கொள்கிறேன். முற்றும்.